பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1 விளாட போகிறோம் கைஸ். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸி விளாட போகிறோம். ஸ்டார்டிங் வீடியோன்றதுனால இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்போ நல்லா ஃபோன் இல்லை கைஸ், நம்மக்கிட்ட காரணம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரு வியூஸ் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். கொஞ்சம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் பண்ணுங்க கைஸ், பார்த்து பண்ணுங்க கைஸ். கேமுக்குள்ள போனால் இன்றைக்கி ஈஸி தான் இருக்குது. டிஃபால்ட்டு விளாடுவோம். போன வாட்டிலாம் பொருள் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடைக்கல கைஸ். இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணேன், அது மிஸ் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் பண்ண கைஸ், அது இதுவாகிடுச்சு, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. திருப்பி 2வது டைம் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் வளருவேன், நல்லா கண்டுக்காதீங்க கைஸ். விளாட ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் லீவ் தி சர்வீஸ், வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ. அப்போ நேரத்துக்கு அடைச்சி வச்சுருக்கு தெரியல இந்த கிளவி கைஸ். கிளவியை போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் நல்ல ஐடியா, கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். தப்புது போ கீழே போயிட்டு அதை போட்டு தள்ளுறது தான் இன்றைக்கி முதல் வேலை. அவங்க அப்புறம் அதை போட்டு தள்ளிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் இன்னும் நல்லா இருக்குது பார்க்கலாம். அவங்க வேகமாக போய் போட்டு தள்ளு. ரொம்ப வெறுப்பேற்றுது கைஸ், ஃபாலோ பண்ணி கைஸ். போட்டு வால்வு சூப்பர் கைஸ், வால்வு கிடச்சிச்சு. வீல் காக் கைஸ், இதில் போய் உட்காந்துப்போம். போட்டாச்சு. அது கிளவி வரும், வந்தோடனே நம்ம போயிட்டு அந்த டோரை சாத்தி விட்டு இந்த இதை ஆன் பண்ணி விட்டோம் கைஸ். அதை ஆன் பண்ணி விட்டு அப்படியே வந்துட்டோம்னா உயிரோடு இருக்கலாம். ரொம்ப நாள் நம்ம இது பண்ணலான்னு பார்த்தா அது உடச்சிது கைஸ், லாக்கை உடச்சிது கைஸ். அப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ண முடியாமலே போயிடுது. போடுங்க, அவ்வளோதான் கைஸ், ஆன் பண்ணியாச்சு. செத்து போயிடும், அவ்வளோதான். வாங்க நம்ம மேலே போவோம். இதை வேறு எங்கே போகணுன்னு வேறு மாத்திரம் இன்னும் எஸ்கேப்புன்னு சொல்கிறது மாற்றிட்டேன் கைஸ். பார்க்கலாம் இன்றைக்கி இன்னும் ஈஸியாக எதுலாம் ஈஸியாக கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணுறோம், அதை பண்ணுவோம். இன்றைக்கி பேட்ரி கிடச்சிச்சு. வாங்க கைஸ் மேலே அப்படியே இது கிச்சன் சைட்லாம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க். இது உயிரோடு இருக்கும்போது, உயிரோடு இல்லாத டைமில் போகும் கைஸ். கிச்சன் சைடு போய் பட்டு பார்த்துட்டோம் என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கணும் வேண்டிப்போம் கைஸ். தர்பூசணி இருங்க, வேறு என்ன கிடைக்குதா பார்க்கலாம். ஒன்று உருப்படியாக கிடச்சிச்சுனாலே வேறு எதுவும் மேக்ஸிமம் கிடைக்காது கைஸ். பரவாயில்ல, எதுக்கும் பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கறது நல்லது. எதுனா இருக்கா? எதுவும் இல்லை கைஸ், ஒன்றும் இல்லை. சொன்ன மாதிரியே ஒன்றே ஒன்று கொடுத்தாதான், ஒன்றே ஒன்று தான் உருப்படியாக கொடுப்பாங்க அந்த இடத்துல. எல்லாம் ஒரு இடமா வச்சுருக்காங்க அந்த கைஸ். இல்லாத டைமு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கணும். இதுவே ரெக்கார்ட் பண்ணணும்னா ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். ரெக்கார்ட் இன்றைக்கி தான் கைஸ் பண்ணுற ஒரு இது வந்துச்சு. மாஸ்டர் கீ இதுதானே, இதுதான் இந்த கீ. மாஸ்டர் கீ எதுக்கு கைஸ்? சூப்பர். இன்னைக்கு இது கேட்குறாங்க, ஐ நீட் ப்ளே ஹவுஸ் கீ. மாஸ்டர் கீ எதுக்கு? டோருக்கு, அந்த டோருக்கு ரொம்ப நாள் ஆச்சுல, மறந்துட்டேன் கைஸ். அது வந்திருக்குங்க கிளவி, சாராக இருக்கும். நாட் ஓப்பன் இட் டோர். மாஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்சது தான் கைஸ், இங்கே வச்சுப்போம். எதுக்கு அது யூஸ் ஆகாது. கிளவி இப்போ வந்துட்டு தான், இப்போ இந்த சத்தம் போட்டதுக்கு வந்திருக்கோம். நம்ம உஷாராக இந்த ஓரமாக நின்று ஓப்பன் பண்ணிட்டு கைஸ் கார் எஸ்கேப் வந்து தேவையான பொருள்லாம் கிடைக்கிது. கார் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பண்ணுவோம், என்ன கிடைக்குதோ அந்த பொருள்லாம் பண்ணிடுவோம் கைஸ். சரி வாங்க, ரொம்ப நேரமாக இங்கே இருந்துட்டோம். கீழே போகலாம் வாங்க. இடத்துல எதுனா இருக்கான்னு பார்க்கணும் கைஸ், அது வேறு. அதோட போய் பார்த்துட்டு அப்புறம் தூக்கி கீழே போட்டு வந்துடுவோம். ஸ்பெஷல் கீ
இருக்கட்டும், இங்கேயே நான் இதை மட்டும் போட்டு மட்டும் வந்து இங்கேயே இருக்கட்டும். ஸ்பெஷலுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். போட்டுருவோம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கழிச்சு ஆடுறேன். கேமு ரொம்ப லாங்காக போகக்கூடாது கைஸ். லாங்காக போச்சுன்னா பார்ப்பீங்களான்னு வர தெரியல கைஸ். அடுத்து ஃப்ரீ ஃபயரும் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் வச்சு வேணுமான்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த இது ஒரு சிக்கனும் வேறு எடுக்கணும் கைஸ். கோடு சூப்பர். நமக்கான இப்போ தேவைப்படாத கோடு நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று ஸ்கிப் பண்ணல விளாடி ராணி 1 விளாடி ரொம்ப நாளாச்சு. 2 விளாடி அதே மாதிரி தான். இது கிடைக்கிறதே ரேரு கைஸ். இதுவே கிடச்சிச்சு. படம் எதுவுமே செக் பண்ணல. செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன உருப்படியாக கொடுத்தாங்க. சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ். சூப்பரான ஒரு பொருள் நம்ம கைக்கு மாட்டிருக்கு. இந்த இடத்துல போட்டு வச்சுப்போம். சூப்பரான ஒரு பொருள் இப்போ கிடச்சிருக்கு. எடுத்துகிட்டு இப்போ கிணத்தாண்ட போயிட்டு கிராணி எதுவும் இங்கே சேஃப்டிக்கு நம்ம சேஃப்டிக்கு இங்கே வர வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே வந்து சர்ப்ரைஸ்ன்னு வாயில் வச்சுருக்கோம். சவுண்டு கேட்க நல்லா கைஸ். ஓகே வர வச்சு சல்லுன்னு நாங்கள் ஓடிடும் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் மறைஞ்சு போக முடியுமோ அப்போலாம் நம்ம பிடிக்கிற அளவுக்கு அது ஸ்பீடு கிடையாது. ஈஸினால அது ஈஸியாக இருக்குது. முடிச்சிட்டிங்கன்னா நான் நடக்குன்னு தெரியாது. எப்படி வரும்னு தெரியாது. ராக்கெட் வேகத்தில் வரும். ஒன்று பேசுகிறாங்க கைஸ். எப்படி வரும் இருக்கு ஆமர் கைஸ். இந்த இடத்துல எப்போ வந்தாலுமே ஆமர் தான் கிடைக்கும். ஆமர் இல்லை, இன்ஜின் பார்ட்டு சூப்பர். கார் தேவையான எல்லாமே கிடைக்குது கைஸ். கார் கீ கிடச்சிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கார் கீயும் இன்னும் அந்த இதுவும் கிடைக்கணும் கைஸ். கேஸ் ஒலி ரெண்டு கிடச்சிச்சுன்னா போகும் கைஸ். எனக்கு வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும் கைஸ். இன்ஜின் பார்ட்டு தூக்கி இங்கே போட்டு தெரிஞ்சு திருப்பி கிராணியை மர்டர் பண்ணிடுவேன். ஹேண்ட்வில் காப்பு எதுக்குன்னு தான் எனக்கு இது தெரியல, மறந்து போச்சு. சரி எதுவும் இங்கே இருக்கட்டும். போயிட்டு மேலே போயிட்டு செக் பண்ணுறோம். இந்த ஒரு இடத்த மட்டும் நான் இன்னும் செக் பண்ணல ஒழுங்காக. ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டேன். வாங்க அப்படியே அந்த ரிமோட்டை கையில் எடுத்துக்கலாம். கிராணி எனக்கு தெரிஞ்சு போட்டுடலான்னு நினைக்கிறேன். போயிட்டு போட்டு தந்துடுவோம். ஐயோ வேலைக்கு ஆகாது. பிக்கப் போனாலே மாட்டிப்பேன். வர வச்சுச்சு இந்த பக்கம் வர வச்சுச்சு தட்டி விட்டு வர வச்சுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அப்படிக்கா போய் சத்தத்தை போட்டு அதை வர வச்சு போட்டு தந்துடுவோம். ஒரு அடி கூட அடி வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். பார்க்கலாம். ஆஃப் பண்ணி விடுவோம். கிளை வருதா வர மாதிரி தெரியல. பின்னாடி கேட்குற நாய்ஸ் தான் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. கோயிலில் இது போல் மேலே ஸ்பீக்கர் ஓடுது, வேறு ஒன்றும் இல்லை. பின்னாடி வர நாய்ஸ்லாம் கண்டுக்காதீங்க. வந்துச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம்.
கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன போடலாம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இருங்க இது உடச்சி விட்டுரும். இது ஒரு ஆன் பண்ணி விட்டான் உடச்சி விட்டு செத்து போட்டேன். உடச்சிச்சா பெப்பர் ஸ்ப்ரே கேஸ் யூஸ் இல்லை ஸ்ப்ரேயிங் கேஸ் முக்கியமான ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரூ டிரைவர் நமக்கு அது வெப்பன் கீ தேவை. வெப்பன் கீ தான் தேடிட்டுருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. ஸ்பெஷல் கீ இருந்ததில்ல நம்ம போய் எடுத்துக்கிட்டு வருவோமா. விரிச்சு எதுக்கு யூஸ் ஆகணும்னு தெரியல எனக்கு. சூப்பர் புக்கு வைக்கிற இடத்துல நம்ம விரிச்சத்துக்குன்னு போயிட்டு அது இங்கே தேவைப்படும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளுக்கு எப்போலேருந்து காருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். எப்போ போய் அதை அங்கே போட்டு வேறு மாதிரி நமக்கு கிடைக்குதா பார்ப்போம் கைஸ். ஸ்பெஷல் கீ இங்கே இருந்துச்சு, இங்கே போட்டேன். நல்லா கைஸ் கிடச்சிருந்தது. ஏன் இப்படி இருக்கு இப்போ, ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. ஒன்றுமே கிடைக்காம போகுது. தெரியல தேடி தேடி இருக்குதான் விஷயம். ஆமல் கிடச்சா நிறைய விஷயம் பண்ணலாம். ஆமல் கிடைக்கலையே. அதெல்லாம் போய் செக்கிங் பண்ணணும். இன்னும் ஓப்பன் ஆகலையா? சூப்பர். ஆனால் இல்லைன்றதுனால தைரியமாக போய் எனக்கு வந்துச்சு. தெரியல வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆஸ்திரிக்கு எதுக்கு வச்சு நல்லா இருக்கு. சேஃப்டி வச்சு நல்லா இருக்கு. சேஃப்டி கார்கி சூப்பர் சூப்பர் சூப்பர். அதில் நாட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிளைக்கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. இன்னும் வந்திருக்கோம். அதுக்கிட்ட மாட்டவே கூடாது. காருக்கு கிடைச்சி இன்னும் இருக்குது. அவளை உருப்படியாக கொடுத்தா நல்லா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நல்லா ஸ்டெக் ஆகிட்டோம். அவனுக்கு என்ன கொடுக்கலாம், நல்லா ஸ்டெக்கான மாதிரி ஆகிட்டாங்க. நாளைக்கு வெப்பன் கீ போடுங்க. இதுதான் நமக்கு தேவை. இதுக்கு மேலே அந்த கிழவிக்கு சம்பவம் போட்டு எதுக்கும் அது கிளவி வந்துச்சுன்னு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் தான் வர முடியும். சத்தம் மேலே போயிட்டு வெப்பன் கீ ஓப்பன் பண்ணி கிளாஸ் போல் எடுத்துட்டு அதை வச்சு கொஞ்சம் வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணி அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். கிளம்பி மேக்ஸிமம் நம்ம சுட்டதுனால அங்கே தான் நிற்கும். சுட்டு வந்த மாதிரி தெரியல மிஷின் கிளம்பி. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துருச்சா இல்லை கிளம்பி போட்டு தள்ளிட்டு இதை எடுத்துடலாம். இருக்கிற சத்தம் போட்டுச்சு வந்துச்சு. வட்ட சுற்றலாம் ஷூட் வீட்டுக்கு போ அடிக்கா போய் அது மேலே உள்ள அது கிளம்பி எப்படிக்கா பிடிக்கும் பேசி. இது நடு வழியில் பொறுத்து இல்லாத வேலை நம்ம கிளம்பி சூப்பர் ட்ராப்பு சரியான கிளவி கேசி. எங்கே நம்ம மதிப்போம் பார்க்காம வருவோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு சரியான வேலை கேசி பண்ணி ஒரே ஷாட்டில் இப்போ வருமா கேஸ். அவ்வளோதான் கேஸ்.
இப்போ கிராஸ் போ இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். தூக்கிடலாம். சேஃப்டி கடி முன்னாடி கைஸ். சேஃப்டி இப்போ வேறு எது கச்சாலும் வேஸ்ட்டு கைஸ். சேஃப்டி கச்சாலும் யூஸ் சூப்பர் கைஸ். தேவையான அளவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கார் கீ கிடச்சிச்சு, ஸ்பார்க் ப்ளக்கு கிடச்சிச்சு, ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிச்சு, கட்டிங் பிளேயர்ஸ் இது எதுக்குன்னா தெரில, யூஸ் ஆகாது. சரி வாங்க கைஸ் காரை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க எங்கே சொல்லுங்க கேமே முடிச்சிடலாம். நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க. இது கட்டிங் பிளேஸ் தவிர பார்த்தா தெரியும். ப்ரெஸ் பண்ண காணுது ரின்ச்சி. சூப்பர் ரின்ச்சில் என்ன பண்ணலாம், ரின்செட்டுக்கு கீழே போட்டு அப்படியே நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். ரின்செட்டுக்கு கீழே போட்டோம். ரின்செட்டுக்கு கீழே போட்டோம். ஸ்பார்க் லைவில் எடுத்துக்கிட்டோம். என்ன கேஸ் ஒன்று எஸ்கேப். சரிக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ண தான் கைஸ். நான் போய் அதையும் செக் பண்ணிடுறேன். அதுக்கும் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். வீடு பேட்லாக் கீ. சூப்பர் கைஸ். அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஆளைய விட போகிறாங்க. அம்மா கிளவி வந்துடுச்சு. சூப்பர் கைஸ். கிளவி ரிட்டர்ன் ஆகிடுச்சு. டிஸ்கனெக்ட் ஆகுது. லைட்டாக வாய்ஸ் கேட்காம போயிருக்கோம். காரணம் ஹெட்செட் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கிளவி வந்து கவனிக்கல கைஸ். கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா காலி கைஸ். நான் என்ன பண்ணலாம், பட்டுன்னு போயிட்டு இதை எடுத்துகிட்டு அசம்பிள் ஆகிடும். கிளவி வருதா? ஓகே போட்டாச்சு கிளவியை. அதுக்கு இதை இன்ஜெக்ஷன் எடுத்துவோம். இதை எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அந்த இடத்துல அடிப்போம். அடிச்சு ஸ்பெஷல் கீ எங்கே போட்டேன்னு வர தெரில, மறந்து போச்சு கீஸ். சூப்பரு, மறந்துட்டோம். எங்கே இருக்குன்னு ஞாபகம் வரல. அங்கேஸ் நம்ம போயிட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ஸ்டாப்பர் கிடச்சிருக்கோம். அது நமக்கு எதுக்கு, அந்த கிளவி போட்டதில் தானே. அது பேட்லாக் கீ கேட்குறாங்க. பேட்லாக் கீக்கு எங்கே போகிறதுன்னு அது தெரில எனக்கு. பேட்லாக் கீ எங்கன்னா கிடச்சா நல்லாயிருக்கும். பேட்லாக் கீ மட்டும் பேட்லாக் கீயும் கரெக்டாக மேலே வச்சு இது பண்ணி அடிக்கும் கைஸ். சூப்பரு. வேஸ்ட்டு ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். இன்னொன்று தூக்கிட்டு வரும். ஒரு வாட்டி தான் ஒழுங்காக ஏம் பண்ணல, அடுத்த வாட்டி ஒழுங்காக ஏம் பண்ணுவோம் கைஸ். அடுத்து மைண்ட் கிராஃப்ட் போடலான்னாலும் சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்ட் இருக்குது, அதுவும் போடலாம். ஃப்ரீ ஃபயர் வேணுமானாலும் கமெண்டில் கேளுங்க கைஸ், போடலாம் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். திருப்பி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கீழே போயிட்டு திருப்பி ஏம் பண்ணி அடிப்போம். தேவையில்லதா இல்லையா பார்க்கலாம். இந்த மாதிரி சத்தம் போட்டோம். எனக்கு கொஞ்சம் செலவி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏம் பண்ணி அவ்வளோதான் கைஸ். சூப்பர் கைஸ். நம்ம எதுக்கும் ஃப்ரீஸ் தூக்கி இங்கே போட்டுருவோம் கைஸ். அது கிளம்பி வந்தாலும் வந்துருக்கோம். அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு கைஸ். மீட் எடுத்து என்னது இது இன்ஜெக்ஷன் தான் நினைக்கிறேன். அதான் கைஸ் இன்ஜெக்ஷன். பேர் மாற்றி வச்சுட்டு குழம்பிட்டேன்.
இதில் போட்டு கிளவியை வர வைக்கும். கிளவியக்குள்ள 2 பொருள் இருக்குது. கிளவி மொத்தம் கிளவி ஓட்டலாம். கிளவியாக இருக்கும் போல கிளவியாக இருக்கும் ஆனால் கிளவி நம்ம திருப்பி இடத்துல போய் போடுவோம். அந்த கிளவி நீங்கள் ஸ்கிராச் பண்ணுறது கீழே போகும். கிளவி வாக்கிழவி வந்துடுச்சு சூப்பர். கிளவியை போட்டாச்சு. துண்டு துண்டாக போயிடுச்சு சூப்பர். கையை பாருங்க எங்கே வந்து கிடக்கு. அவ்வளோதான் கேஸ் கொண்டாச்சு கேஸ். மேலே ஸ்பெஷல் கீ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குமா. ஸ்பெஷலுக்கு அது ஒரு கேஸ் என்ன பண்ணலாம். மீட்டை தூக்கி அங்கே படிக்கட்டாண்ட போட்டு வச்சுட்டு ஸ்பெஷல் கீ ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. மேலே போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் கேஸ். எப்படி பார்த்தாலும் மீட்டு தேவைப்படும் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அறிவாளித்தனமாக பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஒன்றுமே இல்லைன்னா தான் கொஞ்சம் வெறுப்பாயிடும். கட்டிங் பிளேயர் வரை கீழே போட்டேன். ஐயோ எதுக்கு போய் வந்தேன். நல்லா குழம்பிச்சு கேஸ். சூப்பர் கேஸ். போயிட்டு சேஃப்டி ஸ்பெஷல் கீ மட்டும் சேஃப்டி ஸ்பெஷல் கீ மட்டும் மறக்கலாம். லாக் ஆகிற மாதிரியே இருந்து கேஸ். எனக்கு லாக் ஆகுதா என்ன நினைக்கிறேன். ஸ்மூத்தாக கேஸ் எனக்கு லாக் ஆகுது கேஸ். பொறுமையாக நம்ம வந்து குழந்துட்டு பேர்டு சீடு சூப்பர் கேஸ். இதை எடுத்துகிட்டு கிளம்பினே இருப்போம். இங்கே நம்ம பறவைக்கு போட்டு போயிட்டு ஃபீட் பண்ணிட்டு போயிடலாம் கேஸ். பறவைக்கு ஃபீட் பண்ணுவோம். ஐயோ கிராணி நடுவில் ஸ்பான் ஆகிடக்கூடாது கேஸ். ஜாக்கிரதையாக இருக்கணும். கிராணி இப்போ அப்டேட்டில் எங்கேருந்து வேணால் ஸ்பான் ஆகும். அது ஒரு பயங்கரமான அப்டேட்டு கேஸ். கேம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால நம்ம ஒன்ஸ் அதை கில் பண்ணிட்டோன்னா எங்கேருந்து வேணால் ஸ்பான் ஆகும். அது கொஞ்சம் கடுப்பேற்றுற விஷயம். இதுக்கிட்ட எதிர்க்கு என்ன இருக்குது. சின்ன கீழே தொல்லை கேஸ். பேட்லாக்கி போடுங்க கேஸ். தேவையான கீ கிடச்சிச்சு. என்ன பண்ணலாம். கிளவி வருதா பார்க்கலாம். டைம் ஆகிடும். கீழே போயிட்டு போட்டு முதல்ல ட்ராப்பை செட் பண்ணுறோம். அதான் முக்கியம். முதல்ல அவ்வளோதான் கேஸ். ட்ராப்பை செட் பண்ணி வச்சு ரஸ்டி பேட்லாக்கி செத்து போயிடுச்சு. சூப்பர் கேஸ். ஐயோ என்ன கைஸ் இதுக்கெல்லாம் அப்படி கீழே விழுகிறான். சூப்பர். நான் கூட பயந்துட்டேன் கேஸ். ஆயிடுச்சு ஒன்றும் ஆகலை. அங்கே போவோம். நம்ம பேட்லாக்கி கிடச்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு பொருள் தேவை. ஃபியூல் எங்கே இருக்குன்னு தெரில. கிளவி எங்கே ஒழிச்சிச்சுன்னு தெரில. ஃபியூல் மட்டும் கண்ணில் மாட்டவே இல்லை. ஃபியூல் ஃபியூல் கட்சினா எஸ்கேப் ஆகிடலாங்க. மாஸ்டருக்கு எங்கே யூஸ் பண்ணணும்னாங்க எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. செயின் கட்டரு எந்த பக்கம் கேஸ் ஒன்றும் இல்லை கேஸ். குறுக்கால தங்கச்சி வந்துட்டான். அவரை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டு
தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். எனக்கு எங்கே என்ன பண்ணுறதுன்னு மறந்து போச்சு கைஸ். கைஸ் கார்கிட்ட இருக்குது. பேட்லாக் கீ தானே இது? என்ன கீ இது? ரஸ்டி பேட்லாக் கீ. எனக்கு தெரிஞ்சு இது பேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது கைஸ். ஐயோ தலைவலி கைஸ், எனக்கு இது சத்தியமாக தலைவலி கைஸ். இப்போ நம்ம எதுக்கும் பேஸ்மெண்ட்டில் போகலான்னு தான் நினைக்கிறேன். போகணுமா? சரி வாங்க, பேஸ்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும். பேஸ்மெண்ட் போகாமல் எஸ்கேப் போக முடியாது போல். நம்ம என்ன பண்ணலாம், தூக்கி ட்ராப் பண்ணிட்டு கோடு வர கீழே போய் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு இடம்னால வருவோம். எனக்கு கீழெல்லாம் ஒன்றும் தெரியாது கைஸ். நான் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியாவே இல்லை. வாங்க கைஸ் போங்க. நானே 24 நிமிஷம் ஆகிடுச்சு. இழுத்துறோன்னு நினைக்கிறேன் வீடியோ. எப்படியோ ஐயோ கிளவி வருது கைஸ். தப்புன்றது கைஸ். தப்பிச்சுட்டு கைஸ். சூப்பர் கைஸ். எல்லாம் கைஸ் தப்பிச்சாச்சு கைஸ். தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா விரும்ப மாட்டேங்கிறேன். சூப்பர் கைஸ். பிளேயரு நம்ம போயிட்டு திருப்பி கிளவி போட்டு சொல்கிறோம். கிளவி இருந்தால் நிம்மதியாக நடமாடுங்க. எனக்கு கீழே போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஏன்டா இந்த அளவுக்கு பயப்படுறேன்னு கேட்டால் கீழே இருக்கிற எனக்கு கிளவி மோசமான கிளவி கைஸ். இதோட எனக்கு அதை பார்த்தா கொஞ்சம் பயம் இல்லை, கொஞ்சம் இல்லை, ரொம்ப பயம். பார்க்க பயமாக இல்லை கைஸ். காமெடி பேசும்போது தான் கைஸ் இப்படி பண்ணுறான். பிடிச்சா டே போயிடுமே. நமக்கு இன்னும் தேவை கேஸ் ஒலின் மட்டும்தான் கைஸ். இந்த கேஸ் ஒலினும் பேட்லாக் கீயும் இது கிடச்சிச்சுன்னா எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். இந்த வாட்டி எஸ்கேப் ஆக முடியலையோ வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். நெக்ஸ்ட் டைம் கூட எஸ்கேப் ஆகிடுவோம். செஞ்சு ரொம்ப லாங்காக போகுது இது. எஸ்கேப் நம்பிக்கை கலரோட தான் கைஸ். கிளை வந்து தொலை மாட்டேங்குது கைஸ். ரொம்ப வெறுப்பதி பார்க்குது கைஸ். என்ன பண்ணலாம்? ஒன்றுமே புரியல கைஸ். நமக்கு இப்போ ஹேமர் கிடச்சுன்னா நிறைய விஷயம் பண்ணலாம் கைஸ். கீழே ஹேமர் இருக்கும்போது சரி வேண்டி போகும். கீழே போனால் தான் ரொம்ப கஷ்டம். மேலே கூட ஈஸின்னு வச்சுக்கோங்க. கீழே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் போட்டாச்சு போயிட்டோம். இல்லையோ நடுவழியில் இருக்கு கைஸ். போகணும் கைஸ். சூப்பர் கைஸ். 2 கைஸ். 1 கோடு 1 கோடு போட்டால் அது வேறு எடுக்கணுமா? போவோம். அந்த கிளவி சாவியை போட்டு போகும். ஆனால் நமக்கு வேட்டு வைக்க போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. நல்லா அதை போட்டு மறந்து போயிடுச்சு கைஸ். ஸ்பைடர் அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாது கைஸ். ஏதோ பிளைண்டாக ஜம்ப் பண்ணுறோம். கைஸ் பார்த்துக்கலாம். யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் கைஸ். எவன் வந்தாலும் பார்க்கலாம் கைஸ். அப்படி அவங்க சொல்லிட்டு அடி வாங்காமல் இருந்தால் சரி. எனக்கு ஒன்றும் ரூட்டு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வர மாதிரி தான் இருக்குது. எங்கே இன்னும் இருக்குன்னே நமக்கு ஒன்றும் தெரியாது. ஷாட்கன் பாட்டு இதை வச்சு நம்ம இப்போ இங்கே ஒன்றும் பண்ண போகிறோம். நானே தம்ஸ்கேர் ஆகிட்டேன் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன் கைஸ். தம்ஸ்கேர் ஆகிட்டேன் கைஸ். எங்கே இருக்குன்னு வர தெரியல. இந்த பக்கம் தான் போன மாதிரி இருந்துச்சு. வாங்க கைஸ். இந்த பக்கம் போயிட்டோம் கைஸ். இந்த சரி போகிற வழியா
ஒன்றுமே இல்லை கைஸ், எங்கேயுமே ஒன்றுமே இல்லை கைஸ். நான் தான் கைஸ் பண்ணுறேன். நீங்கள் மனசு ஷார்ட்கன் பாட்டை தூக்கி போட்டு வச்சுக்கணும். ஷார்ட்கன்னு நமக்கு யூஸ் இல்லை. சிலந்தி வேறு என்ன எங்கே இருக்குன்னு தெரியல. என்ன ஜம்ஸ்கர் ஆகிட்டேன். அவள்தான் கைஸ் ஆமர் கிடச்சிச்சு கைஸ். இடத்துல இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது கைஸ். கைஸ் இடத்துக்கு ஏன்டா ஐடி பயப்படுன்னு கேட்கலாம் கைஸ். இது பெரிய மோசமான இடம் கைஸ். கிளவி கைஸ், கிளவி கைஸ், செடி கிளவி நல்லா சாவடிக்கிறதுமே வருது கைஸ். இதை போட்டு தம்பி இதை பார்த்தாலே கைஸ். என்ன பண்ணலாம், 10 ஜிஎஸ்டாக போயிட்டு செட் பண்ணிடலாம். போயிடுச்சு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், இதை கீழே போட்டு சத்தம் போட்டு இதை போட்டு செட் பண்ணிட்டு நம்ம ஓரமாக போகணும். அதை நம்மளை பார்த்து வரோம். நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃப்ரீஸ் ஆக்கி திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதான் யூஸ், சிம்பிள் யூஸ். வருது 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 சத்தம் எனக்கு கேட்குது யூஸ். அது வந்து சத்தம் பாட்டாக போயிட்டாங்க மேடம். மேடம் பாட்டாக போயிட்டாங்க. என்ன பண்ண போகிறோம் இப்போ? இதெல்லாம் உடச்சிட்டு இதுதான் இங்கே கேஸ் சொல்லிட்டு இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா நான் எங்கே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஐயோ இது நமக்கு தேவையே கிடையாது கைஸ், தேவையே கிடையாது கைஸ். சரி விடுங்க. தேவையான பொருள்லாம் வெறுப்பேற்றி பார்க்குறாங்க கைஸ். எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது. ஹேண்ட்காக்கு இப்போ என்னென்ன பண்ணணும்னு நல்லா தெரியும் கைஸ். வாங்க கைஸ், மேலே தான் போய் அவங்க வெளியே இல்லை. மேலே தான் எதனா பொருள் உருப்படியாக கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேமரா உடைக்கணும் கைஸ். போய்ட்டு ஷார்ட்கன் பாட்டெலாம் தேவையில்லை. இது மேலே இருக்குன்னா ஒன்றும் உள்ளே இருக்காது. எதுக்கும் ஒரு செக்கிங் பண்ணிக்கணும். ஆமாம், இது கிளவிக்கு போகிறது தான் சாவி இருக்குது. போட்டு கைஸ் ஆமாம் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். கட்டிங் பிளேஸ் வேறு தேவை. அது வேறு எங்கே போட்டேன்னு வேறு தெரில. கைஸ் சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ் கிடச்சிச்சு கைஸ். நம்ம கேமரா உடச்சி விட்டணும். கேமரா இல்லை கைஸ், கேமரா உடச்சி விட்டாச்சு. இப்போ கீழே போய் கட்டிங் பிளேஸ் எடுத்துக்கணும். ஓகே கைஸ், போய் கட்டிங் பிளேஸ் செயின் கட்டர் கைஸ். சாரி, செயின் கட்டர்னு நினைக்கிறேன். போட்டேன்னு தெரில. ஐயோ செஞ்சு போட்டேன்னா தெரில கைஸ். அது ஒரு கைஸ் கண்டு தெரில கைஸ். கண்டு தெரியாமல் போயிடுச்சு கைஸ். மேலே எடுத்துருக்கோம். அது சூப்பர் கைஸ், கிளவி வந்துடுச்சு கைஸ். நம்ம இதை ஒரு கதையை கூப்பிட்டு போய் முடிச்சு விட்டோம். இதை வச்சு நான் நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிறோம். கூப்பிட்டு போய் முடிச்சுட்டு பின்னாடியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க கைஸ். போட்டு சொல்லிட்டு பொறுமையாக இதை விடவே கூடாது கைஸ். கிளவி விடவே கூடாது மாதிரி பண்ணுற கைஸ். கைஸ் இது போட்டு நேக்காண்டிக்காக போய் கிளவி இப்போ கீழே கொண்டு வந்து வாடி வாடி கீழே ஐசியூ என்ன பண்ணுறேன்னு மட்டும் அதுதான் கைஸ்.
போல இது எத்தனை வாட்டி என்கிட்ட சாகுதுன்னே தெரியல கைஸ். இது தேவையில்லாத வேலை கைஸ். வயசான காலத்தில் சும்மா இல்லாமல் நம்மக்கிட்ட ரொம்ப பண்ணி எத்தனை தடவை சாகணும். கைஸ் இதுக்கு சூப்பர் பவர். இந்த கிளவி எத்தனை வாட்டி சேர்த்தாலும் திருப்பி வருது. ஆராய்ச்சி மாலை இதெல்லாம் நம்ம இருக்கு. அந்த ஃபேன் மோடு இல்லை கைஸ், அதை கட் பண்ணுவோம் இருக்கு அதுக்குள்ள. ஐயோ சூப்பர் கைஸ், கூடாத ஒரு பொருள் கைஸ். இதுக்கு நம்ம ப்ளே ஹவுஸ் கீ தேவை கைஸ். சூப்பர் கைஸ், அங்கே தான் எதாவது இருக்கும். ப்ளே ஹவுஸ் கீ தேவையாச்சு. ப்ளே ஹவுஸ் கீ எங்கே இருக்கும் தெரியல. அதுக்கு எங்கெல்லாம் சுத்தோடு போனாங்க. அதுக்கு நம்ம கீழே தான் பயம், வேறு வழி இல்லை கைஸ். போவேணா நான் பார்த்தா அங்கே தான் போவேன். நம்ம எல்லா இடத்தையும் சொல்லப்பட்டு இது பண்ணியாச்சு. காரை லிக்விட் பண்ணுவோம். பாடலாக்கி தகவல் கைஸ், அதுதான் நான் ஓடிட்டு நான் பொண்ணாத்த குழம்பு என்னத்துக்காக பாடலாக்கி அது மட்டும் தான் கைஸ் தேவை. இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம் கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டு சரி கைஸ், இதில் தான் காருக்கு தூக்கி மட்டும் வெளில போட்டு வச்சுக்கலாம். வெளில கூட போகணும், உள்ளே போட்டு வச்சுக்கோங்க சேஃப்டியாக. போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இது ஓப்பன் பண்ணல. சேஃப் கீ கிடச்சிது. ஸ்க்ரூ டிரைவரோட கதை முடிஞ்சு. இப்போ திருப்பி அந்த இடத்துக்கு போகணுமா? வரதுக்கு வேணுமா? இப்போ அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போகும்போதே ஜம்ஸ்கேர் பண்ணி விடுச்சு கைஸ். அந்த இடம் சொன்னால் மட்டும் அப்படி பயம் வருது கைஸ், எனக்கு தெரியல. இது கேட்டுற போகிறாங்க, இதை கையில் எடுத்துகிட்டு போகிறது. கிளை வேற பார்த்துச்சு. அதெல்லாம் கண்டுக்கலாம் வந்துச்சுன்னா இங்கே குதிச்சு தான் தப்பிக்க கூட முடியாது கைஸ். கட்டி போயிட்டு ஐடியாவே இல்லை கைஸ். கையெல்லாம் வந்துடுது கைஸ். ஒன்று நினைக்கிறேன் கைஸ், ஒன்று தான் ஓப்பன் பண்ணேன். செயின் கட்டர் எதுக்கு கைஸ் இது? சூப்பர் கைஸ், எதுக்கு தெரியல. இந்த கிளைவாறு வருது கைஸ். இதெல்லாம் பார்க்க வேண்டியது முடியல கைஸ். போயிருக்கோம் நினைக்கிறேன். கீழே போகணும். இந்த சைடாக இருக்கும் சைடெலாம் போகுது. சரி
ஸ்க்ரூ டிரைவர் தேவையோ? இது ஸ்க்ரூ டிரைவர் சூப்பர் கைஸ். என்ன கிடைக்கும் அர்த்தம் நமக்கு. சரி வந்த வழி கேஸ். இது சரி கிளம்பி வருது. சூப்பர் கேஸ், சூப்பர் கேஸ். செகண்ட் டைம் வெயிட் பண்ணுறேன். பார்த்தாலே வெறுப்பு கேஸ். சத்தம் வர போட்டோம், கிளவி வர வந்துடும். என்ன பண்ணலாம், கிளவி இங்கே போட்டோம். இது நம்ம போயிட்டு 2 பேரும் சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ வேறு எவ்வளோ நேரம் போகுதுன்னு வேறு தெரியல. சார்ஜ் வேறு கம்மி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் போதா வீடியோ? கேஸ் விளாடி முடிச்சிடும். இன்றைக்கி எப்படின்னா முடிக்கிறோம் கேஸ். இது கேமை முடிக்கிறது பெரிய விஷயம் தான் கேஸ். ரொம்ப ஆச்சுல டச் இல்லை கேஸ். கஷ்டமாக இருக்குது கேஸ். வேறு 40 நிமிஷமாக பண்ணிடலாம். சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வீடியோவை வாங்க கேஸ் போவோம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு அங்கேயாவது நமக்கு பேட்லாக் கீ இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. பேட்லாக் கீ இல்லைன்னா நமக்கு முடியலாம். பேட்லாக் கீ மட்டும் இருந்தால் போயிடுது. ஐயோ நான் ஒரு ரூட் தெரியாது கேஸ். அங்கே திருப்பி அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. அது சிலிண்டி வேறு ரொம்ப ஆடுதல் பண்ணுது கேஸ். ரொம்ப ஆடுதல் பண்ணுது. பேசுறது வேறு வீடியோவில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு வேறு தெரியல. அதுவும் வேறு போகுது. கேம் பிளே முடிச்சோன்னு பார்க்கணும். கிளம்பி உயிரோடு தான் இருக்கா. ஐடென்சி ஓகே, அது உடச்சிட்டு வந்துச்சு போல கைஸ். வெறுப்பு கைஸ் அந்த கிளவியோட. ஐயோ என்ன இது ஏற முடியல. ஓ இது ஏறி ஓப்பன் பண்ணணும். வித்தியாசமாக இது பண்ணி வச்சு சாவடிக்க. பிஜி மேலே சும்மாவே நமக்கு நல்லாவது. சரி பண்ணுறோம். சரி சவுண்டாக கேட்கும். சவுண்டில் ஃபுல்லாக இப்படி பயப்படான்னு பார்க்க. பயப்பட மாட்டேன். கொஞ்சம் நாள் கேம் விளாடாதனால அப்படி ஆகி போயிடுச்சு. வேறு ஒன்றும் சரி சைடு தான் போயிருக்குன்னு சைடு கைஸ். சைடு வந்து வந்துருச்சு. காக் வீல் சத்தியமாக எனக்கு நீட் கைண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ரஸ்டி பேட்லாக் செயின் கட்டர் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள் கிடச்சிச்சு. இதுக்கு தேவையான பொருள் கிடச்சிச்சு. 100% எஸ்கேப் பண்ணுறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கிடச்சிச்சு. எஸ்கேப் பண்ணுறோம். வழி இல்லை. அதெல்லாம் எடுத்துகிட்டு
எஸ்கேப் பண்ணலான்னு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே வழி திருப்பி வந்த வரைக்கும் என்ன பண்ண போகிறேன். சரி வெளில போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி கடைசியில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைக்கு லேக்கிங் வேறும் கடைசியில் நம்ம கிளவி படம் போட்டு அவ்வளோதான் செத்து போயிட்டு நானே மாட்டிக்கிற கிராஃப்ட் ப்ளீஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான் கேஸ் டே 1 முடிஞ்சு அடி வாங்கிட்டேன் கேஸ். அடி வாங்காமல் முடிக்கலான்னு நினச்சேன். ஃபைனலி அடி வாங்கியாச்சு. பரவாயில்ல பார்ப்போம். முடிக்க ட்ரை பண்ணுவோம் ப்ளீஸ். விடக்கூடாது, முடிச்சு ஆகிறோம். இன்னைக்கு என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது நமக்கு நல்லா தெரியும். அந்த வீடு அங்கே இருக்குது, நம்ம அந்த வாட்டர் லெவல் கம்மி பண்ணுற வீடு அங்கே இருக்குது, அது வாசல்லே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக போய் தூக்கிட்டு வந்துடலாம் கேஸ். அந்த கட்டையை தூக்கிட்டு வந்துடலாம் கேஸ். ஐயோ ஜஸ்ட்டு கேஸ் எச்சு கேஸ். ஐயோ கிளவி வட்டம் கேஸ். கிளவி எனக்கு பார்த்து கை பார்த்துக்கலாம் கேஸ். நானும் கிளவி பார்த்தேன் கேஸ். இது ஆக்டிவேட்டில் தாங்க கேஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அது தூக்கிடலாங்க, தூக்கிடலாம். செயின் கட்டர் தேவை கேஸ். அது எங்கே போட்டு மேலே கேஸ். செயின் கட்டர் மேலே இருக்குது. என்ன பண்ணலாம், இது தூக்கிட்டு போய் அங்கே போட்டு மேலே போய் செயின் கட்டர் தூக்கிட்டு கேஸ் எல்லா வேலையும் வேகமாக பண்ணுறது. அண்டர் வந்து எஸ்கேப் பண்ணோன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பாடல கேஸ். நிஜமாக சொல்கிறேன் கேஸ், நினச்சி கூட பாடல கேஸ். ஒரு அடி வாங்கலாம்னு நினச்சோன்னே அடி வாங்கிட்டோம். அது வேறு விஷயம். எல்லாம் போட்டு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பேட்லாக் கேஸ். போயிட்டு எனக்கு இந்த காகுன்னு ஒன்று இதில் அத்திக்கிட்டு வரும் கேஸ். என்ன பண்ணலாம், முதல்ல அந்த காகை வச்சு வாட்டர் லெவல் கம்மி பண்ணுறோம் கேஸ். இங்கே தானே போட்டேன். அது காகை வச்சு வாட்டர் லெவல் கம்மி பண்ணுறோம் கேஸ். கம்மி பண்ணிட்டு செயின் கட்டை தூக்கிட்டு வந்துடும் இருக்கும். அது எங்கே மேலே மேலே கேஸ். மேலே இருக்குது கேஸ். எல்லாம் கேஸ் மேலே வர வேண்டியதில்லை கேஸ். இந்த கிளைக்கு பாய் சொல்லி வாயில் அடிக்கிறது கேஸ். செயின் கட்டர் கேஸ். ஒரு உண்மையாக போய் செயின் கட்டரை தூக்கிட்டு நேக்காகவும் பண்ணுங்க கேஸ். கேஸ் செயின் கட்டரை தூக்கியாச்சு கேஸ். கீழே இந்த சைடை தலை வச்சு கூட படுக்கூடாது கேஸ். எல்லாத்தையும் கீழே போட்டேன் நினைக்கிறேன் கேஸ். உள்ளே போட்டேன் இந்த இடத்துக்குலாம் திருப்பி வர முடியாது. அப்படின்னா சேஃப்டியாக தூக்கி எல்லாத்தையும் கீழே வச்சு பொருள்லாம் கிடச்சிச்சு கேஸ். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. கேம் முடிச்சிடணும், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுக்கூடாது. சொல்லிட்டேன் கேஸ். என்ன பண்ணலாம், இப்போ வேகமாக போயிட்டு இப்போ நம்ம இந்த மீளத்தை ஜஸ்ட்டு ஒன்று தான் போய் எடுத்து ஐயோ சரி கேஸ் போயிட்டுதே. குறுக்கால வராத தயவு செஞ்சு. ஓ
அம்மே கைஸ் வருது கைஸ் தொட்டிட்டு வருது கைஸ் மாட்டிக்கிறேன் கைஸ் கொஞ்சம் மாட்டிக்கிறேன் கைஸ் அவ்வளோதான் கைஸ் அதை முடிச்சு நினச்சேன் கைஸ் சரி வரும் கைஸ் அது வரட்டும் பக்கத்தில் மேலே ஓடிடும் பக்கத்தில் வந்த உடனே ஓடிடும் மூளைக்கிளை நேரத்தில் அவ்வளோதான் நினச்சேன் கைஸ் சரி இருக்கு கைஸ் நம்ம என்ன பண்ணலாம் சரி பேர் கைஸ் சரி தான் போகணும்னு எடுத்துருவோம் சொல்லு கைஸ் சத்தம் போட்டு சரி வர வச்சுருவோம் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி அடி வாங்கிருக்கேன் சார் வாங்க கைஸ் இப்போ போய் வாங்க சொல்லி இது மேலே லேட் பண்ணக்கூடாது கைஸ் வாங்க கைஸ் கிளவியை கண்டுக்கணும் கைஸ் இது நமக்கு இனிமேல் இது கிடையாது கைஸ் கைஸ் நமக்கு அந்த இன்னும் வரலாம் செட் ஆகலை கைஸ் நம்ம என்ன பண்ணலாம் வேகமாக போயிட்டு அந்த கட்டிங் பிளேஸ் கட் பண்ணுறது வாட்டர் லெவல்லாம் பொறுமையாக இருக்கலாம் கைஸ் செயினை கட் பண்ணுறது இதெல்லாம் ரொட்டேட் பண்ணுவோம் கைஸ் லிஃப்டிங் செயின்னா இப்படிதான் போனால் இங்கே வரும் கைஸ் இடத்துல வந்து செயினை வச்சு கட் பண்ணிட்டு இடத்துல போட்டு வீடை தூக்கிட்டு போடணும் நான் போட்டேன் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வேலையை முடிச்சாச்சு கைஸ் இப்போ நம்ம வந்த இடத்துக்கு முடிச்சு ஐயோ கிளவி பார்த்து இல்லை கொடுக்காதீங்களா தண்ணி லெவலுக்கு கம்மி பண்ணி போட்டாலே வந்துட்டேன் சூப்பர் கேஸ் இந்த மாதிரி கேமுக்கு ஒரு 4-5 பேர் இன்னொன்று வச்சுக்கோங்க கேஸ் உருப்போம் கேஸ் இந்த பக்கம் எதுக்கு ஒன்றுன்னு தெரியல சூப்பர் கேஸ் ரொம்ப தான் கேஸ் சீக்கிரமா தப்புங்க முன்னாடி அந்த கிளவி க்ளோஸில் வரும்போது தான் நமக்கு இது ஆகிடுச்சு நல்லா விளையாடிருந்தோம் போச்சு சின்ன சின்ன தப்பு நல்லா கேச்சு அம்மாட்ட போகணுமா அந்த ரூமில் எல்லா பொருளும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த லிவர் லாஸ்ட்டில் கூட திருப்பிக்கலாம் கேஸ் கேஸ் போயிட்டு அங்கே போகணும் இப்படி மாறும் நினைக்கல கேஸ் ஆனால் வந்து கார் எஸ்கேப் பண்ணலாம் அது தேவையான பொருளெல்லாம் கிடச்சி ஒரே ஒரு பொருள் கிடைக்கணும் நம்ம எது எஸ்கேப் பண்ணிட்டோம் தேவையான பொருள் ஒன்று கிடச்சோம் மாஸ்டர் கேச்சுன்னா
தேவையில்லாமல் பொருள்லாம் வச்சு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க கைஸ். வெல்பேஜ் பார்க்குறாங்க கைஸ். நான் பொருளை வச்சா நல்லா இருக்கும், வைக்காம அதில் வர நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அவ்வளோ கிட்ட போயிட்டு ஆனால் ரஸ்டி பேட்லாக்கி கேஸ் அதை மட்டும் போய் எடுத்து வந்துட்டு போட்டுக்கோ. தெரிஞ்சு இங்கே தான் நம்ம வந்தால் வழி அது வந்து எஸ்கேப் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன் கேஸ். எனக்கு தெரிஞ்சு அதை வச்சுட்டு திருப்பி விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு திருப்பி விட்டுருப்போம் கேஸ். பண்ணியிருக்கோம் கேஸ். இல்லைனா நம்ம பெட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தே வெஸ்ட்டோம். நம்ம பண்ணுறதா பெரிய வேலை. பார்த்துக்கலாம், வேலை பார்த்துக்கலாம் கேஸ். பயத்தில் என்ன தான் நடக்கும். எஸ்கேப் கைஸ். ஃபைனலி கைஸ், ஃபைனலி முடிச்சிட்டோம் கைஸ். கேம் பிளே முடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு கேம் முடிச்சிருக்கோம் கைஸ். 2 பேரும் ஆட்டோவில் கைஸ். ஆனால் பண்ணணும்னு சொன்ன எஸ்கேப் ஆறு, இப்போ பண்ணிடுங்க எஸ்கேப் ஆறு கைஸ். அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.